ஷேய் பார்வதி அம்மா, சென்னை மெட்ராஸ் 10 to 11 கணக்கு எல்லாமே எடுத்துருவோம். எல்லா கணக்கும் எடுத்து கணக்கு நான் எடுக்க வேண்டிய கணக்கு பூரா நான் தான் எடுக்கணும். இங்கிலீஷ் பெட்டிஷன், தமிழ் வார்த்தை பெட்டிஷன், ஹிந்தி பெட்டிஷன், உருதி பெட்டிஷன் எல்லாமே சென்னை மெட்ராஸில் எத்தனை மொழிகள் இருக்கோ அத்தனை மொழி பெட்டிஷனை கணக்கு எடுத்து கடவுள் நீதி அரசர் கையில் கொடுத்துருவேன். நீதி அரசர் கையில் கொடுத்துருவேன். நீதிபதி ஜட்ஜி அதை கணக்கை பார்ப்பார். கணக்கை பார்த்து முடித்தோடனே எழுதுவார். எழுதி முடித்தோடனே முப்பட வானரப்பட இராணுவ வரையில் அந்த கணக்கை வெளியே எடுக்கல அரசியல்வாதி உள்ளே போயிடுவான். முதல் பூமியில் என்னங்கிற கணக்கு விவசாய கணக்கு எடுப்பார். விவசாயத்தில் என்ன போட்டு வச்சுருக்கான், விவசாயம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கிற கணக்கு வரையில் ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ளவன் உள்ளே போவான். ஆதார கார்டு ரேஷன் கார்டு உள்ளவனுக்கு அறிய வேண்டாமா? நம்ம விவசாய இடத்துல இது போடுதோ நாளைக்கு ஒரு சிக்கல் வருமே, நாளைக்கு வரையில் என்ன வருங்கிறது அவனுக்கு அப்போத்தான் தெரியும். ஏன்னா தெரியும் விவசாயத்தில் போட்டு நம்ம இது இவ்வளோ அமுக்குதோம், இவ்வளோ செய்தோம், இவ்வளோ பில்டிங் போடுதோம், இவ்வளோ தொழிற்சாலை கட்டுறோம், எல்லாமே ஒரு நேரம் கேள்வி வரும்னு இவனுக்கு அறிவு வரணும். புரியுதா? அறிவு வராது. பேப்பரை கெட்டால் வீட்டில் அடுக்கி வச்சு எந்த குளத்துக்கு கீழே அமுக்கணும், எந்த குளத்துக்கு மேலே அமுக்கணும், எந்த குளத்தில் மண்ணல்லணும், எல்லா குளத்து எல்லாம் அடித்தது பூரா இப்போ சென்னை மெட்ராஸில் சீல் குத்திடுவார். சீல் குத்தினோடனே தமிழ்நாடு முழுவதும் மேப்பு கம்ப்யூட்டர் பெட்டியில் சென்னை மெட்ராஸில் கம்பெனியை போட்டு உட்காந்து நடத்துதான் யார்? இந்த அரசியல்வாதி. இராணுவ முப்படை வரையில் இந்த கம்ப்யூட்டர் பெட்டியை அப்படியே செக் பண்ணி அதை எல்லாமே தூக்கி எங்கே கொண்டு வரணுமோ அங்கே கொண்டு வந்துடுவார். மேப்பை பூரா கணக்கு எடுக்கிறது முப்படை வானரப்படை வச்சு எடுப்பார். மேப்பு எடுக்கையில் இந்தந்த மேப்பு உள்ள வரையில் ஜட்ஜி கையில் கொடுப்பான். ஜட்ஜி கொற்றார் கையில் கொடுக்கல. அப்போ இந்த மேப்பை பூரா செக் பண்ணப்பா அப்படிங்கிற வரையில் அந்தந்த மேப்பு வரையில் உள்ள வரையில் எல்லா ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளே மாட்டுவான். இதுதான் கணக்கு. புரியுதா? நான் படிச்சிருக்கேன். என்னுடைய கணக்கு வெளியே ரிசீட்டு எடுப்பேன், ரிசீட்டு பண்ணுவேன். ரிசீட்டு பண்ணுறது கணக்கு அப்படின்னா அதை புடின்னு அர்த்தம். அதை பிடிச்சி உள்ளே தூக்கி போடுற அர்த்தம். கணக்கு எடுங்கிற கணக்கு அந்த டைம் நான் கொடுப்பேன். முக்கால் சத்தியம் ரிஜிட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த இடம் பூரா ரிஜிட் அடிச்சிடுவான். ரிஜிட் அடித்து ஃபுல்லாக இராணுவம் உள்ளே நிற்பான். நிற்கையில் அந்தந்த இடத்துல சிவலிங்க கொடி பறக்கும். விவசாய இடத்துல பூரா சிவலிங்க கொடி பறக்கும். ஒரு ஏரி குளத்துக்கு கீழே எத்தனாயிரம் ஏக்கர் இருக்கிற கணக்கில் சிவலிங்க கொடி பறக்கும். இன்றைக்கி கணக்கு சர்ச்சாக உட்கார்ந்து சென்னை மெட்ராஸில் 2 பேர் நாங்கள் உட்கார்ந்தோம். முதல் கணக்கு விவசாயத்துக்குள்ளே கொடி, சிவலிங்க கொடி, எல்லா ஏரி குளம் கீழே பூராமல் கொடி பெரிய கொடியாக பறக்கும். விவசாயம் தான் முதல் கையெழுத்து போட்டு இன்றைக்கி முதல் நாள் 76 வருஷம் ஆண்டு காலமாக கணக்கு 7/6/13 கோடீஸ்வர் இன்றைக்கி அவர் விவசாயத்துக்கு முதல் விடு பார்வதி அப்படின்ட்டார். விவசாயத்துக்கு எல்லா ஏரி குளத்துக்குள்ளே சிவலிங்கம் கொடி பறக்கும். சிவலிங்கம் கொடி பறக்கும். கொடி அடுத்தாப்புல குளங்களை பூரா மூடி வச்சு பில்டிங்காக போட்டிருப்பான். அதை பூரா அவனுங்களே தோண்ட விடுவார். க்ளீன் பண்ணுறா அப்படிமாரு. க்ளீன் பண்ணி முடித்தவொடனே அதில் சிவலிங்க கொடி பறக்கும். இருக்கிற இடம் ஆடை மூடி கடந்தான் கொடுத்துருக்காரு. நீ விரித்து படுக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கல அப்படின்ட்டார். மடிஞ்சு போவேன். அரசியல்வாதி பலாயிரம் கோடி அடுத்தாப்புல கீழே வழக்கு ஆடுறது எல்லாமே பிடிச்சி தோண்டுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. எல்லா ஏரி குளங்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாய இடம் பூரா சிவலிங்கம் கொடி பறக்கும். விவசாய இடத்துல முக்கால் சத்தியம் துவச்சி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்க.